தம்பி நீ என்ன நாள் தெரியுமா? தெரியுமே. என்னது? பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாள். அதேதான், 117வது பிறந்த நாள். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நுழைந்தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் நுழைந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நுழைந்தான். அண்ணாவென்றோரும் அழைக்க வந்தார், அண்ணாவென்றோரும் அழைக்க வந்தார், அவர் 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணா மாதிரி ஒரு தலைவரை வந்து ஒருவர் போல் மற்றொருவர் கிடையாது இந்த பூமியில், எப்போதுமே கிடையாது. ஆனால் அண்ணா மட்டும் நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஓவர்வெல்மிங் நம்மளுக்கு கிடைக்குது. உண்மையிலே ஒரு அற்புதமான எளிய ஒரு மாசா சிந்திக்கக்கூடிய ஒரு எளிய தலைவன். We miss you bro. Yes, we miss you always. அந்த பேரறிஞர் பெருந்தகையின் பிறந்தநாள் அன்னைக்கு இவங்களை பற்றி பேசணும். ஒரு சீரறிஞர் சிறுந்தகை பற்றி ஒரு சிறுந்தகை பற்றி பேச போறோம். இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆமா, நேற்றுக்கு வந்து அண்ணா கொடுத்துட்டு போனது இதுதான் உங்களுக்கு. சரி, ஓகே. இந்த சனிக்கிழமை பயணம், முதல் பயணம் ஒரு மாதிரியாக முடிந்திருக்கிறது. முடிஞ்சா வீட்டுக்கு வந்தா போய் சேர்ந்துட்டாப்ல வீட்டுக்கு. அவர் நைட்டே போய் சேர்ந்துருப்பாரு. 7 மணிக்கு மேல வெளில இருக்க மாட்டாப்ல. அவ்வளவுதான். இவங்க கிடக்குறாங்க பிளடி பெக்கர்ஸ். கோயந்தா சாமி தான் 7 மணிக்கு ஃளைட் ஏத்தி விட அப்படின்றவர். 7 மணிக்கு மேல வண்டி ஓடாதுங்க. ஒரு வழியாக அப்படி முடித்திருக்கிறார்கள். இதுல முக்கியமாக இந்த முதல் கூட்டத்துல ஊடகவியலை ஒரு அவியல் கிண்டி இருக்கிறார்கள். நிறைய செய்தி கொடுத்துருக்காங்க ஊடகங்களுக்கு. அதே பேசியிருக்காரு அப்படிதானே, தீனி போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரே போடா போட்டிருக்காங்க. ஆமா, அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். காவேக்கால ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா என்ன அந்த ஒரே போட என்ன? அதான் வழக்கமா யாரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. போர் அடிச்சு வச்சு அடிச்சாரு, அதெல்லாம் மேண்டேட்ரி. இந்த முறை வந்து அதுகளும் டேமேஜ் ஆயிருக்குது. அது மேண்டேட்ரி, அதெல்லாம் டிஃபால்ட். சாரி, மேண்டேட்ரிங்கிறது டிஃபால்ட். அதை தாண்டி இந்த வரை வந்து ஊடகவியலாளர்களை பயன்படுத்திக்கிறாங்க. தங்களோட இதுக்கு, குஷிக்கு, தங்களோட சந்தோஷத்துக்கு எப்போதும் வந்து மரக்கட்டை, மரம், போஸ்ட் மரம், அதான் டிஃபால்ட், பேனரு டிஃபால்ட் அதான் யூஸ் பண்ணுவாங்க. இது வாட்டி ஊடகம் யூஸ் பண்ணிருக்காங்களா? எந்த விதத்துல பேட்டி கொடுக்குறீங்களா? அப்படியா? இது பாருங்க எந்த விதத்துல. பாத்தியா, இது என்ன, இது ஒரு விஷயமா? இது எல்லாரும் பண்றதுனா, இது எங்க நடக்காது. இது ஒரு பிரச்சனையா பாது. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்ப நீங்க பார்த்தது ஒரு போர்ஷன் தான், அகத்தின் வெளியே. ஆமா, அது அகத்தின் வெளியே. இப்ப குறும்படம் பாக்குறீங்களா? குறும்படமா? பஸ் ஆ தட்டி விடுங்க. It's going to be a 3-month-long campaign from Tiruchi campaign only on Saturdays. It seems that the idea forego their livelihood so that Sunday being a weekend. இப்போ போலோ என்ன? இப்போ போல்றதா? அது என்ன, இது நடக்காது அந்த கட்சியிலையும்? வேற எங்கேயுமே நடந்தது கிடையாதா? எல்லாரும் எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி குஷியா இருக்கும்போது, ஆனந்தமா இருக்கும்போது, ஒரு எனர்ஜியில, ஒரு வந்து எக்ஸைட்மெண்ட்ல இந்த மாதிரி பண்றதானா? இந்த மாதிரி வேற எந்த கட்சியிலும் பண்றது இல்லையா? யாருமே பண்றது இல்லையா? யாருமே பண்றது இல்ல. நான் உறுதியா சொல்றேன், யாரும் பண்றது இல்லையா? யாரும் பண்றது இல்ல கேக்குறேன். இல்ல, யாரும் பண்றது இல்லன்னு தான் சொல்றேன். நான் உறுதியா சொல்றேன், எந்த கட்சிக்காரும் பண்றது இல்ல. நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சியிலயும் ஒரு சில பேர் இருக்கதான் செய்வாங்க. ஒவ்வொரு கட்சியிலயும் அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இருப்பானே. நீ சொல்றதே வச்சுக்கிறோங்க, அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இருப்பான். அது எப்படி கட்சிக்காரன் கட்சி முழுக்கவே எப்படி இருக்காங்க? தலைவனை பாரு, தலைவன் சொல்லி கொடுக்கறதா இல்ல. நீ பேசுறதா இருந்தா என்னைக்காவது மேடை மேல நீ பேசுறீங்க? பேசாத நீயே மேல போயிடுற, எதுக்கு டாப்புல போய் ஏறி உட்காந்து தான் பேசுற? அப்ப அவங்கள அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தாவேக்கான்ற ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ற வரைக்கும் அரசியல்ல கூமுட்டு தானமா பேசிட்டு இருக்க பயிலுவா. தமிழக மொழியா ஜிகேவாசன்? ஐயோ, அங்கெல்லாம் இல்ல, நான் தொண்டர்களை சொல்றேன். தொண்டர்களை சொல்றியா? அது நம்ம நாதாக்கா ஜோம்பி பயிலுவா தான் இல்லையா? அவங்க கூட எனக்கு தெரிஞ்சு இப்படி
பத்திரிகையாளர் நோக்கி மம்மி டாடின்னு திட்டுவானுங்க, பிரஸ் மீட்ல கையால விடுவானுங்க. அவன் தலைவனே போய் அடிக்க போறான். அவங்க எங்க அதான் சொன்ன கட்சியில ஒருத்தர் 2 பேர் இருப்பான்ட்டு. அந்த ஒருத்தர் 2 பேர் தலைவன் இந்த மேடை விட்டு கட்சி மேடை விட்டு இறங்கி போய் பார்க்க வந்தவர் அடிக்க போறான். அது அவன் அடிச்ச கூட பரவாயில்ல, பக்கத்துல அப்பாஜி ஒருத்தன் நிக்கிறான், அவனை போட்டு அடிக்கிறான். சொந்த கட்சிக்காரனையும் சேர்த்து அடிக்கிறான். சார் அண்ணன் சீட்டு கொடுப்பா அடியை வாங்கிக்க வேண்டியதான் நிக்கிறான் அவன். இப்படி நாம் தமிழர்ல மட்டும்தான் இந்த கூத்துலாம் நடக்கும். ஆனா அவங்களே கூப்பிட்டுட்டே இது ரொம்ப தற்கொலைத்தனமா இருக்குன்னு அட்வைஸ் பண்றாங்கன்னா அப்படியா? அது நம்ம தாவேக்கா. எனக்கு என்னமோ நம்ப முடியலப்பா. ஏன்னா இந்த மாதிரியான கூத்துகள் அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லை. இன்னொன்று கேட்குறேண்ணே, நீங்கள் நான் வந்து திமுக போகல, விசி காட்ட போகல, கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட போகல, அதிமுகவே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அதிமுகலையோ இல்லை பாமகலையோ இப்படியான சம்பவம் பாமக தெரியல தம்பி, தெரியல. சரி ஓகே, ஒரு உறுதியை சொல்ல முடியல நம்மளால. சரிண்ணே, அவங்க கூட ரயில்ல கல்லு விட்டு அடிப்பானுங்க, பஸ்ல கல்லு விட்டு அடிப்பானுங்க. அம்மாவே கல்லு விட்டு அடிக்கிறாங்களே. அது இல்லை, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வந்து 1-2 சம்பவங்கள் நடக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வராங்க அப்படின்னா அவங்கள போய் இப்படி வம்புழுக்கிறது, தோல்ல துண்டை போட்டு தொங்குறது, இந்த வேலையெல்லாம் அவனுங்க கூட பார்த்தது இல்லை. சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னால உறுதியை சொல்ல முடியாது தம்பி. நான் சொல்றேன், சொல்ல முடியுமா? பாமக வந்து அடிதடியில் ஈடுபடாது, கல்லெறியாது, மரத்தை வெட்டி போடாதுன்னு சொல்ல முடியுமா? என்னால நம்ப முடியல. ஆனா இந்த ரேஞ்சுக்கு போயிருக்கானுங்களா? அதுதான் என் கேள்வி. கட்சிக்காரன் பூரா இதே டோன்ல இருந்திருக்கானா? யோசிச்சு பாருங்க. இப்ப இதுவே அதிமுகல ஆம்புலன்ஸ் டிரைவரை புடிச்சு அடிச்சாங்க, இல்லன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சா? பஸ்ஸே கொளுத்திருக்காங்கடா. அதெல்லாம் பஸ் கொளுத்தல், ஆம்புலன்ஸ் அடித்தல் எல்லாம் அப்படி வந்து தனிச்சு அவங்க செஞ்சு. பத்திரிகையாளர் ஆபீஸ போய் அடிக்கலையா? பேசுற நக்கீரன் கோபால் ஆபீஸ போய் அடிச்சு உடைக்கலையா? அவனுங்க பண்ணாங்கதான், நான் இல்லையே நான் சொல்லல. என்னடா எல்லாத்தையும் சர்வசாதாரணமா கடந்து போறேன் தம்பி. என்ன பெரிய ஊடக மீடியா? இல்ல அது வந்து தலைமையின் கட்டளைங்க. தலைமை ஒரு கட்டளை இட்டுதுன்னா அதை ஏத்துக்கிட்டு போய் அடிச்சு உடப்பாங்களே தவிர அவங்களா தன்னெழுச்சியா போய் இப்படி ஏதாவது உம்பளுத்திருக்காங்க. செக்கு மடுங்கிறடா அவங்கள. இல்லைங்களா? நீங்க இல்லைங்களா? ஆம்புலன்ஸ் அடிச்சு உடப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸை பார்த்துட்டு அப்படின்னு போனானுங்களா இல்லையா? அப்புறம் இதை என்னன்னு சொல்றது? தலைமை சொல்லி வந்தா வில்லன்ல சினிமாவில் வில்லன் சொல்ற மாதிரி திரும்பி வாங்கடா, ஓகே பாஸ், ஓகே பாஸ் போய் அடிக்கிறான், ஓகே பாஸ் அப்படின்ட்டு போயிடும். செக்கு மாடுறாது இவரு. அப்படித்தான் இருந்திருக்கானுங்க. வரலாறு நமக்கு அதான் சொல்லுது. இப்படி அதிமுக அப்படி பண்ணுவானே தவிர தன்னிச்சையா எங்கேயா இப்ப ஒண்ணு இல்லை. நக்கீரன் கோபாலன் போறாரு, போகும்போது அதிமுக பார்த்து நீ எங்க அம்மாவை பத்தி உண்மையா இருந்தா நீ அப்படின்னு போய் எங்கேயாவது அடிச்சான அண்ணன் எங்கேயாவது பேசியிருக்காரா? மேபி ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல. என்னைக்காவது வந்து எடப்பாடி பழனிசாமி வாயை விட்டாருன்னா கிளம்பிடுவாங்க ஜோம்பி மாதிரி. ஆமா, ஜோம்பி அப்படிதான் நடக்குமே தவிர தண்ணியல்பா ஜோம்பித்தனம் பண்றாங்களா? அப்படி எந்த கட்சியிலயும் அதிமுகலயோ பாமகலயோ அப்படி நடந்துட்டு பாமக தெரியல, என்னால உறுதிப்படுத்த முடியல, தயவு செஞ்சு விட்டுரு. ஆனா இவனுக்கு மட்டும்தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நீ இதை சொல்றிய, எனக்கு இதெல்லாம் மேட்டர் இல்ல. இதுல எனக்கு வழக்கம் போல எனக்கு வந்து எப்போதும் நான் வந்து ஒரு கன்சர்ன் பண்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப கவலையை கொடுக்குது. என்ன இதுல எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? அவ்வளவுதான் விஷயம்லாம். நம்ம எதிர்கட்சிக்காரங்க யாரு? உள்ளூர்ல உங்களுக்கு இருந்தீங்க ஓகே, என்டிடிவி காரனெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் இல்ல, நான் அதை சொல்லவே இல்ல. இந்த நியூஸ் இப்ப எதிர்கட்சிக்காரங்க யார சொல்றேன் தெரியுமா? நார்த் இந்தியாவை சொல்றேன். நார்த் இந்தியாவில நம்ம பேர் எப்படி நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம், அது ஒரு மாதிரி கௌரவியா இருக்கு. ஒரு எவ்வளவு இப்ப ஸ்டாலின் போயிட்டு வர்றாருன்னா அவ்வளவு கூட்டம் பஞ்சாப்ல கூடுது. இப்ப வந்து இந்தியா எதுக்குமே அசராத பிஜேபி தமிழ்நாடுன்னா கொஞ்சம் பயப்படுறான்ல. இந்தியாவிலே திமுகவை காலி பண்றதாங்க மொத்த இலக்கம்னு ஒட்டுமொத்த இந்திய பிஜேபியும் தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்குதுல்ல. அப்ப நம்ம எப்படி வளர்த்து வச்சிருக்கோம், எப்படி ஒரு பேரை வாங்கி வச்சிருக்கோம். சொன்னாப்ல இது குஜராத், நீங்க பீகார்ல போய் சிஎம் பேசினா கை தட்டுறாங்க, ஆரவாரப்படுறாங்க. காசே கொடுக்கறதுல பண்ணுவோம். இந்த தமிழ்நாடு ஸ்டேட் நம்பர் 1 ஆகலையா? காசு எங்க இருந்து இருந்தது? என்ன பண்றாரு? ஒரு நம்ம அப்பா வந்து நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா எப்படி வந்து வர செலவு பாக்குறாரோ அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். எங்க வருது எங்க போகுதுன்னு தெரியாது, ஆனா வேலை மட்டும் நடக்குது, கூட வேலை நடக்குது. இன்னைக்கு வந்து கிரியேட்டர் பூரா இங்க சிஎம் அப்ரைஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, தமிழ்நாடு டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றான் 24,000 கோயில், 5,000 சர்ச், 3,000 மசூதி இருந்தும் இந்த மாநிலம் மட்டும் அமைதியா இருக்குது, தட் இஸ் கால்டு தமிழ்நாடு அப்படின்னு ஓபன் பண்றான். அது வேற வைரல் இல்ல. இப்படி போய் எல்லாம் பேர் வாங்கிட்டு இப்படி போய் வச்சிருந்தா ஏண்டா ஜோம்பி
என்னடா பண்ணுவோம் இல்ல அது என்டிடிவியோட ஃபுட்டேஜ் பாத்தீங்கல்ல நான் போட்டேன்ல அப்படியே ஏதோ ஜோம்பி அப்பாகலிப்ஸ்ல இருந்தாலும் பிரிச்சுட்டு இப்படி நடந்து வராரு உண்மையிலே நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் மிருகன் 2 எடுப்பதாக இருந்தால் தயவு செய்து பொருட்செலவு அதிகமாக போட்டு விரயம் செய்ய வேண்டாம் இவங்க கூட்டத்துக்கு ஒரு 4 நாள் கேமரா எடுத்துட்டு போங்க அந்த கொடி டிஐல மாத்திக்க முடியுமா அப்படி ஆப்ஷன் இருக்கா சினிமால எடிட்டிங்ல இருக்கா ஆமா டிஐல வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்றாரு அதனால தயவு செஞ்சு மிருகன் பட இயக்குனருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த தாவேக்கா நண்பர்களை தோழர்களை பயன்படுத்திக் கொள்ளவும் எப்படி ஜோம்பியோட ஃபைட் சீக்வன்ஸா எடுக்கணும் அப்படின்னா ரியலா இருக்கும் இன்னும் அச்சு பசங்க அது ஸ்டூடியோ போட வேண்டாம் செட்டு போட வேண்டாம் வேற என்ன பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே நீங்க தண்ட செலவு பண்ண வேண்டாம் இல்ல இப்படி போய் பண்ணி வச்சுதான் நார்த் இந்தியாக்காரன் மாதிரி நம்ம எம்மன் என்ன நினைப்பான் ஏன்டா இங்க மானத்தை வாங்கி தொலைகிறீங்க ஜோம்பி வாயில வருது நல்லா இவனாவது பரவாயில்ல இன்னொருத்தர் இருக்கானே முந்தா நாள் போய் ஒருத்தர் ரேப்பு கேஸ்ல போய் அட்டன் ஆகி உச்சநீதிமன்றத்துல கேஸ் நடந்து மன்னிப்பு கேட்கறத கூட அது புதுசு இல்ல அவனுக்கு என்ன நினைப்பான் என்ன கேஸ் இது பொம்பளை கேஸ் ஒரு பொலிட்டிக்கல் அக்யூஸ்ட் என்ன அக்யூஸ்ட் பொலிட்டிக்கல் அக்யூஸ்ட் இல்ல இது வந்து ஒரு பொம்பளை கேஸ் இதுல வந்து ஆஜராகி ரேப் அக்யூஸ்ட் வந்து நிக்கிற நீ ஒருத்தன் என்னன்னா இந்தியா முழுக்க தமிழ்நாடு வேற மாதிரி பேர் எடுத்து வச்சிருந்தா ஒருத்தர் ரேப் அக்யூஸ்டா போறான் ஒருத்தன் வந்து ஒரு ஜோம்பி கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கான் இதுதான் தமிழ்நாடு கேட்க மாட்டாங்களா நம்ம இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பேர் இப்பதான் கொஞ்சம் பேர்லாம் அதிகமாகி கொஞ்சம் பயப்படுறாங்க நம்ம பிஜேபிலாம் நீங்க எப்படி முடிச்சு விட்டு போறீங்க இது பரவாயில்ல நார்த் இந்தியன் லீடர்ஸ் அங்க உள்ள ஜட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க நம்ம மேல ஒரு கௌரவியா பாக்குறாங்க இது பரவாயில்ல உள்ளூர்காரங்க என்ன பாடு திரும்ப படுத்திருக்காங்க இப்ப பாருங்க இந்த ஃபேமஸான டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு குரங்கிடம் சிக்கிய சிறுவன் சிலையாக மாறிய தருணம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலும் கையை கால அசைக்கலாமா அசைச்சா கழிச்சு போடுவானுங்களா ஏதாவது பேசலாமா வேணாமா பாவத்துக்கு நிற்கிறாரு அந்த குடும்பம் தான் உண்மையிலே வந்து இந்த மாதிரி எவ்வளவோ வந்து பூகம்பத்துல புயல்ல மழையில காட்டுக்குள்ள வைல்டு வீசும்போது ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க வைல்டு அனிமல் கூட டீல் பண்ணிடுவாங்கடா ஒரு திடீர்னு இப்படி திரும்ப சிங்கம் வந்தது ஒரு புலி வந்துச்சு யானை கூட்டம் வந்தது ஒரு காட்டரம் வந்ததுன்னா கூட அவங்க டீல் பண்ண முடியும் இந்த பைத்தியக்கார கூட்டத்தை எங்க டீல் பண்றது கஷ்டம் கரிச்சிடிச்சு வச்சிருவாங்க ரொம்ப நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சொன்னாப்புல புயல் வீசும்போது கூட அசால்ட்டா போயிட்டு ரமேஷ் இங்க பாத்தீங்கன்னா ரமேஷ் புயல் அதிகமா வீசிட்டு இருக்கு ரமேஷ் பக்கத்துல போய் சவுண்டு கேக்குறீங்களா அப்படின்னு கூட ரிப்போர்ட் பண்ணிருக்கானுங்க அப்ப கூட நீங்க அசலாடுறீங்க 10 பேருக்கு மரண பயத்தை மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி உண்மையிலுமே வந்து திமுக பயப்படுதோ பயப்படலையோ பிரஸ்ஸுக்காரன் பூரா அவங்கள பார்த்து பயப்படுறாங்க ஆனா உண்மையிலுமே தாவேக்காவா பிரஸ்ஸாங்கிறது தான் சனிக்கிழமை நடந்த சமாச்சாரம் அதாவது தாவேக்கால இருக்க தம்பிகள் மட்டும் கிடையாது அந்த வேலையை பாக்குறது அவங்க தலைவர் பண்ணையாரே அதுக்கு காரணம் இந்த லட்சணத்துல டீல் காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு தாவைக்காரன் பாக்கெட்லயும் வீடு இருக்கு போன வீடியோல கேட்க வீடு எப்படின்னா பாக்கெட்ல வைக்க முடியும் நம்ம வீடு எல்லாம் ரோட்ல இருக்கும் ஆமா பூமி மேல இருக்கும் ஆனா அவங்க வீடு எல்லாம் பாக்கெட்ல இருக்கும் எப்படின்னு அது என்னவோ எனக்கு புரியவே மாட்டேங்குது என்னவோ சொல்றாரு அதான்டா தாவேக்கா ஆனா நான் என்ன நினைச்சேன் இவங்கதான் தற்கூரி இவங்க பிரஸ் எல்லாம் இப்படி டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் நோ அவங்க தலைவர் பண்ணையார் இருக்காருல்ல அவரு அதுக்கு மேல தற்கூரி மாமா விஜய் பண்ணையார் அவரு பிரஸ் என்ன டீல் பண்றாரு அகத்தின் வழியே அகம் டிவி மதுரமல்லி 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 அப்படியே பூக்கு முடிச்சு வாராயிலே 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 அப்படியே கதா சத்திர வணக்கம் வணக்கம் விட்டுருக்காம இது எப்படி தெரியுமா இருக்கு இப்ப ட்ரெண்டிங்ல இப்ப நடப்புல சென்னையில ஒரு மாதிரி வந்து ரோடு கிராஸ் பண்றாங்க பாத்துருக்கியா எப்படி வண்டி இப்படி வருமா இப்படி வருதா இவங்கெல்லாம் இப்படியே போறாங்க நான் பாக்கலையா அவங்க இங்க வண்டி வர்றதை இவங்க பார்க்காம போறாங்க ஆனா லிட்டரலி அது பார்க்காத மாதிரியே போறாங்க ஏன்னா சண்டை வந்தா நான் இவங்க பார்க்கவே இல்லையா அப்படி சொல்றதுக்காக இப்படியே திரும்பி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு முழுக்க அப்படிதான் ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாராயிலே வாராயிலே நான் பார்க்கலையே கையேறா கதவை சாத்தணும் ஓகே ஹாய் நண்பா அப்படின்னு இருக்காப்புல
நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்ல தப்பாவே நினைச்சிட்டாங்க. இல்ல நான் வந்து கம்பேர் பண்றதுன்னு நினைக்க கூடாது. சசிகலா இருக்குறாங்கல்ல, ஆமா சசிகலா சின்னம்மா, அவங்க இன்னைக்கு மதியம் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்கடா. அவங்க எதுக்குடா கொடுக்கணும்? அவங்களுக்கே தெரியாது. இல்ல அவங்க எல்லா கேள்வியும் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க அரசியல் ஏதாவது நேரடி அரசியல் இருந்தாங்களா? இல்ல, எல்லா கேள்விக்கும் அவங்க பதில் சொல்றாங்க. ஆனா இங்க 2 பேர் ஆமா சொல்றாங்க, எல்லாத்துக்குமே சொல்றாங்க. இங்க மொத்தமே 3 மைக்கு தான் போட்டாங்க. குறுக்கு கேள்வி கேக்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. ஆனா இங்க 2 பயல் இருந்துகிட்டு ஒலப்பட்டு போய் உட்காந்து அதையும் பார்த்து பிரஸ் வந்து சந்திப்பானா 2 பேர் சுத்தி திரிறாங்க. அதான் சொல்ல வந்தேன். புரியுதா? அவங்க வந்து ஏதோ இடம் குறைச்சி மதிப்பிடுறாங்க. வந்து தப்பா சில பேர் நிறைய மதிப்பிடுறதுக்கு நம்ம என்ன இரா சரவணா சும்மா விஷயம் சொல்லுங்க. இல்ல அவங்களே அட்டெண்ட் பண்றாங்களே. உனக்கு என்ன கேடு, உனக்கு இங்க என்ன கேடு? பிரஸ் சந்திச்சு தொலைஞ்சா என்ன அப்படின்னு கேட்க வர. திருப்படா வண்டியா திருப்படா வந்துருவாங்க அப்படின்னு தலை முதல் வால் வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்காங்க. ஒருவேளை விஜய் பாக்கெட்லயே வீடு இருந்தா அவரோட பிரஸ் சந்திப்பாரோ? அவர் வீடு எவ்வளவு பெரிய வீடு, கதவே அவ்வளவு பெருசு இருக்குது. பாக்கெட்ல நான் ரோட்ல உள்ள வீட பேசல, பாக்கெட்ல உள்ள வீட பத்தி பேசிட்டு இருக்கேன். பாக்கெட்ல எப்படின்னு அவ்வளவுதான். சுவாரஸ்யம்லாம் முடிஞ்சிருச்சு. தாவேகாவோட ஊசுவல் சமாச்சாரத்துக்கு நம்ம போயிட வேண்டியதான். என்னது? என்ன தடுப்பு உடைக்கிறது, மரம் ஏறுதல், சின்டாக்சி தூக்குதல், படிதாவை தூக்குதல், சரக்கு போடுதல். எஸ், அவ்வளவுதான். அந்த வகையில் அதாவது 23 எந்த கட்சிக்கு இல்லாமல் எங்கள் கட்சிக்கு மட்டும் 23 நிபந்தனை ஏன்பா கொடுத்தீங்க அப்படின்னு நான் இல்லை. அதில் கொடுத்த நிபந்தனை என்ன நம்ம வாசிச்சே காட்டணும். 15ஆவது நிபந்தனை 16 நிபந்தனையும் வந்து என்னன்னா 23 இல்லை 15ஆவது 16ஆவதோ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி தடுப்பு தாண்டக்கூடாது, சிலைகள் மேலே தவக்கூடாது, கரண்ட் கம்பி ஏறக்கூடாது, மரத்துல இருந்து குதியக்கூடாது, இதுதான் கொடுத்துருந்தாங்க அவங்க. அதையும் மீறி சின்ன பிள்ளைகளுக்கு ரைம்ஸ் சொல்ற மாதிரி இருக்கிறாது. இல்லை இதெல்லாம் நிபந்தனையா? முதல்ல ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு 18 வயது நிரம்பிய 18+ எதுக்கு பேர் வச்சாங்க? அடல்ட் கொஞ்சம் மூளை வளர்ச்சி அதிகமா இருந்தா ஓட்டு போடுற உரிமையை எப்படி இந்த நாட்டை தீர்மானிக்கிற அந்த உரிமையை கொடுத்தது 18+ வச்சிருக்காங்க. இவங்க 18+ வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பார்த்துதான் வச்சுக்கவேன். இவங்க எல்லாம் வந்து 25 35+ உண்மையிலே அம்பேத்கர் இருந்திருந்தாலும் வச்சுக்க ஓட்டுமே வேணாங்க, இது நாடே வேணாங்க. 2 பேர் தாவேகாக மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, விஜய் வயசு என்ன 51+, நீங்க ஓட்டு கொடுங்க. அவரே 51+ இப்படித்தான் இருக்காரு. அதான் சொல்றேன் 51+. அதுக்கப்புறம் என்னங்கிறீங்களா? சரி, அந்த வகையில வந்து முதல்ல ஏர்போர்ட்டுக்கு வந்து உழுது ஏர்போர்ட்டா? ஆமாமா, பாக்குறீங்களா? கியூபால இருக்குமா? இல்ல ஆப்பிரிக்க நாட்டுல இருக்குமா? நேபாளோட ஃபுட்டேஜ் இருக்குல்ல, நேபாளில் இப்போ அங்கே கலவரம் நடக்குது, புரட்சி வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது கூட இவ்வளவு வீரியமா இல்ல. எனக்கு என்னமோ இப்போ பார்க்கறதுக்கு ஏதோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மாதிரியே இருக்குது. இல்ல ஏதோ கஷ்டப்பட்டுட்டு மக்கள் எல்லாம் வந்து சோத்துக்கு வழி இல்லாம அடிச்சு புடிச்சு திங்கி வாங்கி திம்பாங்கல்ல, அடிச்சு உடச்சிட்டு போய் நமக்கு அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. புரட்சி வந்து நம்மளுக்கு இவங்கள வச்சுக்கிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த இப்பதான் ஃபிளைட்ல இருந்து இறங்கிருக்காப்ல. இறங்கணும் நேரம் எங்க வர போறாரு? ஒரு நேரம் அங்க பேச தான் வர போறாரு. அங்க போனா அவரை பார்க்க முடியும். அதை கூட வந்து பொறுமை இல்லாம இங்க உடச்சுக்கிட்டு வர அப்படின்னா இப்ப இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் முழக்கம் இருந்தது இல்ல, எது அதோட இப்ப வந்து இன்னொன்னு சேர்த்துக்கணும். என்னது என்ன அப்படின்னா, இடுப்பளவு தடுப்புனா ஏறி மிதி, மார்பளவு தடுப்புனா ஏறி குதி. ஏறி மிதி ஏறி குதி, இவ்வளவுதான் அவங்களோட அரசியல் முழக்கம். இடுப்பளவு தடுப்புனா ஏறி மிதி, மிதிச்சுட்டு போயிட்டாங்க ஏர்போர்ட்ல. அடுத்து அவர் பேசுற இடத்துல அது மார்பளவுக்கு மேல அதை ஏறி குதி அப்படின்னு அது பாக்குறீங்களா? பாருங்க, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எனக்கு அப்படியே 1975 பாக்குற மாதிரி இருக்குது. 76 அண்ணா எம்ஜிஆரோட தொண்டர்களை பாக்குற மாதிரி இருக்குது. ஆமா, அவனு ஒன்றும் இல்ல, கொஞ்சம் ஏத்துடா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா
நேரம் வரும் பார்த்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, கொஞ்சம் முண்டு நேர்மை. அந்த மாதிரி அவர் தலைமையில உட்காந்து பாடிட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, வரலாற்று திரும்புகிறது 67, இங்கிட்ட அண்ணா கையை செய்கிறாரு, 77 ரைட் சைடு எம்ஜிஆர் கையை செய்கிறார். அந்த எம்ஜிஆரோடைய சிலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு தலைவா நல்ல வேலை தலையில உட்கார்ந்தான். ஒண்ணும் இல்ல, என்ன சொல்றேன், இப்ப இது விஜய் வந்து இந்த மாதிரியான கலவரங்களை அல்லது வந்து பொறுக்கித்தனங்களை விஜய் ரசிக்கலாம், இல்ல என்ஜாய் பண்ணலாம், இல்ல சந்தோஷப்படலாம், பெருமிதப்படலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களே ஒரு நாள் விஜய்க்கு எதிராகவே வந்து நிற்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆமா, அவருக்கு பாதுகாப்பு உணர்வு இல்லாம இருக்கும். ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால பவுன்சரோட போய்கிட்டு இருக்காரு. சொல்றேன், இதுலயே பாத்தீங்கன்னா விஜய் வந்து இதை கண்டிக்கலனாவோ கட்டுப்படுத்தலனாவோ விஜய்க்கே வந்து மிகப்பெரிய ஆபத்தாகவும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இது வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் சில ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்க, திருச்சியை வந்து எப்படி வந்து மாற்றி வச்சிருக்கிறானுங்க, எவ்வளவு வந்து கொடுமையா இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, இப்ப இது வந்து படம் பார்க்க முடியாது எனக்கு. இல்ல ஜோக்ஸ் அப்பாட் இதெல்லாம் யார் தலையில விடியும்னு நினைக்கிறீங்க? இது இப்ப இவ்வளவு குப்பையாக்கி வச்சிருக்கானுங்களே, தடுப்புலாம் உடைச்சிருக்கானுவ, சுத்தி எல்லாத்தையும் சேதப்படுத்திருக்கானுங்க. இப்ப இதெல்லாம் யார் தலையில? ஆப்வியஸ்லி புஷியானது மேலதான் விழும். கிழிக்கியா இப்ப இதெல்லாத்தையும் திரும்பி நெறிப்படுத்தணும், எல்லாத்தையும் கட் அப்படி பண்ணு. இப்போ இதெல்லாம் நெறிப்படுத்தணும், இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா இப்போ தூய்மை பணியாளர் இப்போ நேற்று உட்காந்து அதை க்ளீன் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அது கூடுதல் சும்மா. இவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் என்னப்பா, அவங்க கூப்பிட்டா போய் அவங்களே வந்து ஆதரவு தெரிவிக்க அவங்க வீட்டுக்கு போறாங்க, அதுக்கு பேசுவானா? அவங்க பார்த்தா அவனுக்கு என்ன கவலை? ஒன்றும் இல்லை, கவலை இருந்தா அவன் நேராக போய் பார்த்துருப்பான்ல. நான் என்ன சொல்றேன், அவங்க வீட்டுக்கு வந்து ஆதரவு கொடுத்தல இல்லையா? இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம மேற்கொண்டு சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு ரசிகர்களுக்கு நீ ஏதாவது சொன்னியா? ஏதாவது ஒரு கூட்டம் இப்படி இவ்வளவு மோசமா நடந்திருக்குதா? இல்ல, இவன் எல்லாம் அண்ணாவை பத்தி பேச என்ன தகுதி இருக்குங்க? விஜய் எல்லாம் வந்து அண்ணாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. அண்ணாங்கிற மிகப்பெரிய தலைவன் இந்திய வரலாற்றுல, உலக வரலாற்றுல அப்படி ஒரு தலைவன் நம்ம பார்க்க முடியாது. எப்படி தம்பிகளை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு, அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா செஞ்சிருக்கலாம். பெரியார் எப்படி வச்சிருந்தாரு, பெரியார் தொண்டர்களை எப்படி வச்சிருந்தாரு, ஒரு கையில மண்ணெண்ணெய் கேனும் ஒரு கையில தீப்பெட்டி வச்சுங்க தம்பிகளா அப்படின்னு சொன்ன போது வச்சிருந்தாங்க. ஆனா அவரு சொல்ல அதை தாண்டியும் போல, அதுக்கு பின்னாடியும் போகல. சொல்லும் போது மண்ணெண்ணெய் கேனையும் தீப்பெட்டியும் பிடிக்காம இல்ல, கையில வச்சிருந்தாங்க. ஆனால் அதை தாண்டியும் போகல. அதுதான் கட்டுப்பாடு. அப்படி இருக்கணும், சொன்னா செய்யணும், அப்படி இருக்கணும். நீ என்னடா பைத்தியக்கார கும்பலை வளர்த்து வச்சுக்கிட்டு மொத்த சமூகத்துக்கு அச்சுறுத்தலா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல உள்ளவங்க பயப்படுறாங்க. இது எங்க போனா சொன்னல ஒரு நாட்டி என்ன சொன்னேன், சேர் கொடுக்குறான், சேர் கொடுக்க மாட்டான்டா, இனிமே பந்தல் போடுறவன், லைட்டு கட்டுறவன், கொடி கட்டுறவன்லாம் இனிமே வரமாட்டான், ஏன்னா இது வந்து பெரிய பிரச்சனையா மாறும். நேத்தி வந்து திருச்சியில பொதுமக்கள் வந்து பேசிருக்காங்க பாத்தியா, பல்வேறு தரப்புல இருந்து எல்லாரும். ஏன்னா பிசினஸ்க்கு வந்து இடைஞ்சலா இருக்கானுங்க, பைத்தியக்காரன் மாதிரி நடந்துக்கிறானுங்க. ஒரு பூ விற்கிறவங்க, கருவாடு விற்கிறவங்க, சின்ன சின்ன கடை போட்டுருக்கவங்க டிஸ்டர்ப் பண்றதுல உங்களுக்கு என்னடா இது இருக்குது? ஆனா இது எதையுமே அவங்க உணர்ற நிலையில இல்ல. அதான் பாக்கெட்டு வீட்டுல வச்சு அவங்க வீடு வந்து பாக்கெட்ல இருக்கதான் பிரச்சனை தம்பி. அப்படிங்க, அதான் பிரச்சனை. அதனால என்னென்ன கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதனால இந்த மாநாடு பரிதாபங்கள, இந்த மக்கள் சந்திப்பு பரிதாபங்கள இத்துடன் முடித்து கொள்கிறோம். சரி, அடுத்த இது எங்க? அடுத்த வீக்கெண்ட் பார்ட்டி எங்க போட்டிருக்காங்க? அடுத்த வீக்கெண்ட் கேன்சல்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் போனா எப்படி நிக்கும்?